இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் குறித்து ரா அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலையைப் போல் அதிமுக ஆள் பிடிக்கும் வேலையை செய்யவில்லை எனவும், அவர் விரித்த கடையில் போனியே ஆகவில்லை எனவும் விமர்சித்தார். போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் குறித்து ரா அமைப்பு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவித்த சபாநாயகர் திருக்கோவிலூர் தொகுதியை ஏன் காலி என அறிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய ஜெயக்குமார், அப்பாவு போன்ற ஒருதலைபட்சமான சபாநாயகரை தாம் பார்த்ததில்லை என தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தி 2000 கோடி டெல்லியில் மாட்டியிருக்கு. அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல அயலக பிரிவினுடைய துணைத் தலைவராக இருக்கார் திமுகவில். இப்போ நான் சொல்கிற ரான்னு ஒன்று இருக்குது, ரிசர்ச் அனலிஸ்ட் விங். ரிசர்ச் அனலிஸ்ட் விங்கு இதை கையில் எடுத்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இவர் எந்த அளவுக்கு இந்த சாதிக்கு ஒரு வியாபாரத்தில் எவ்வளோ காலமாக இவர் ஈடுபட்டிருக்காரு, யார் யாருக்கெல்லாம் இவர் பணம் கொடுத்துருக்கிறாரு, எந்தெந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் ப்ரூவ் பண்ணி விசாரணை பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்தி ஒரு கடுமையான அளவுக்கு தண்டனை கொடுத்து சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யும். இந்நிலையில் ஜெயக்குமார் பொதுமக்களில் சிலருக்கு வேட்டி, சேலை, உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு சென்ற பிறகு மீதமுள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு வழங்காமல் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் தாங்களே எடுத்துக் கொண்டதாக அங்கிருந்தவர்கள் புகார் கூறியுள்ளனர். டோக்கன் இருந்தும் பொருட்களை வழங்காமல் 100 ரூபாய் கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னக்கா கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க?